படித்த இளைஞர்கள், பாமர மக்கள் அனைவருக்கும் தமிழக அரசியலில் ஒரு வித்தியாசமான சூழல் நிலவி கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தமிழகத்திற்கு தேவை. அந்த மாற்றம் மறுமலர்ச்சி திமுகவால் மட்டுமே முடியும். மறுமலர்ச்சி திமுக விவசாயிகளின் கட்சி, பாட்டாளிகளின் கட்சி, தொழிலாளர்களின் கட்சி என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில் இன்று மின்வெட்டு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த மின்வெட்டுக்கு முந்தைய திமுக ஆட்சியிலும் இன்றைய ஜெயலலிதா ஆட்சியும் மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன தவிர அதை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுப்பதாக இன்று வரை தெரியவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது, இந்த இரண்டு கட்சிகளும் இதற்கு முன்பும் ஆண்டு கொண்டிருந்த போது மாறி மாறி வெளிநாட்டு கம்பெனிகளை தமிழகத்திற்கு தொழில் விஷயமாக கொண்டு வந்து போட்டி இறக்கியது. அந்த போட்டி இறக்கியதன் விளைவே இன்றைய மின் பற்றாக்குறை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கிடையவே கிடையாது. தமிழக விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இயந்திர தொழிலாளர்களுக்கும் உண்டு. இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது விவசாயிகளும் தொழிலாளர்களும். முதலாளிகள் மட்டுமல்ல, தொழிலாளர்களும், பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து விடுதலை அடைய மறுமலர்ச்சி திமுகவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள். மறுமலர்ச்சி திமுக இன்றைய தமிழக அரசியல் சூழலில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. மக்களுக்கான அனைத்து வகையான போராட்டங்களையும் நடத்துவது மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான். காவேரி பிரச்சனை ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், பாலாறு ஆகட்டும், நெய்வேலி நிலக்கரி ஆகட்டும், அனைத்திலும் மறுமலர்ச்சி திமுக முனைப்போடு செயல்படுகிறது. மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியோடு திரும்புவதுதான் அவருக்கு கைவந்த கலையாக விளங்கியும் வருகிறது. இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேர்மையானவர்கள் என்று கைவீரல் நீட்டி யாரையும் சொல்லிட முடியாது. ஆனால் நேர்மையான, ஊழலற்ற, எளிமையான தலைவராக விளங்கக்கூடியவர் வைகோ அவர்கள் மட்டுமே. வைகோ அவர்களின் பின்னால் இளைஞர் வட்டாரம் மிக வேகமாக அடியெடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேகத்தோடு நாமும் இணைந்து செயலாற்றுவோம். மிகப்பெரிய பணி நமக்கு உண்டு. அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கான அரசியலை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நமது தலைவர் முதலமைச்சராவதே நமது லட்சியமாகவும் திகழ வேண்டும். அதற்கு நாம் பல்வேறு வகையான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். தலைவரின் பணிகள் அத்தனையையும் நாம் அனைவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு விதத்தில் மட்டுமல்லாது அனைத்து வகையிலும் இயங்க வேண்டும். ஒரு வகையில் நாம் கணினி வகையில் இயங்கினாலும் மற்றொரு வகையில் நாம் நண்பர்கள் மூலமாகவும், சுற்றத்தின் மூலமாகவும், மற்ற பல்வேறு சமூக பிரச்சனைகள் மூலமாகவும் மக்களிடம் நாம் சென்றாக வேண்டும். அப்பொழுதுதான் நமது தலைவரின் குறிக்கோள்களை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். அதற்கான முன்னெடுப்புகளில் நாம் முழுமூச்சாக இறங்கவும் செய்வோம். விவசாயம் மிகவும் வேகமாக அழிந்து கொண்டு வருகிறது. இதே நிலை நீடித்தால் கிராமத்து மக்கள் அனைவரும் நகரங்களை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இதனால் நகரம் இயந்திரமயமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டு கிராமத்தானை விழுங்கி கொண்டு இருக்கிறது. இந்த விலங்குகள் மிகப்பெரிய மோசடியான விலங்குகளாகவும் வருங்காலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நகர வாழ்க்கை என்பது இயந்திரமயமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கையும் அல்ல. கிராமத்தில் சுதந்திரமான இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு நகரத்தின் இயந்திர வாழ்க்கை மிகவும் மனதை பாதிக்கின்ற விஷயமாகவும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த மனதை பாதிக்கின்ற விஷயங்களிலிருந்து மக்கள் விடுபட வேண்டுமானால் தலைவர் முதலமைச்சராக வேண்டும்.